அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலைதலன் வெங்கடேசன். கலைப்பயிர்வு கரலாக்கட்டை நாள் 5. கடந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா அடிப்படை சுற்றுகளில் 3வது சுற்றான முன்பின் ஊஞ்சல் நம்ம பார்த்துருந்தோம். இனி நம்ம 4வது சுற்றான இடது வலது ரெண்டு தனித்தனியான இடது ஊஞ்சல் சுற்று வலது ஊஞ்சல் சுற்று நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான சுற்று தான். அதே பார்த்தீங்கன்னா கரலாக்கட்டையில் வந்து இந்த மாதிரி அடிப்படை சுற்று எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கரலாக்கட்டை சுற்றினால எனக்கு வந்து தோள்பட்டை ஜவ்வு தேஞ்சிருச்சு, இல்லை தோள்பட்டை எலும்பு தேஞ்சிருச்சு, இல்லை வந்து மூட்டு தேய்மானம் ஆகுது அப்படின்ற ஒரு நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படங்களை பார்த்துட்டோ இல்லை மற்றவர்கள் செய்கிறத பார்த்துட்டு எடுத்தோடனே வந்து ஒரு கடினமான சுற்றை சுற்றுறது, இல்லை பின்னாடி விட்டு முன்னாடி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு கடினமான சுற்றுகளை வந்து முறையான ஒரு பயிற்சிகள் இல்லாமல் ஒரு மூச்சு கட்டுப்பாடு இல்லாமல் செய்கிறது தான் அதன் காரணம். பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக நம்ம கரலாக்கட்டை தொடர்ந்து அப்பப்போ பயிற்சி பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தேய்மானம் இது இருந்ததில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, எப்போ கரலாக்கட்டை சுற்ற ஆரம்பித்தாலும் இந்த அடிப்படை சுற்றுகளை தான் நம்ம அதிகமாக செய்வோம். என்னன்னா, இதுதான் வந்து நமக்கு எளிமையானதும் நம்மளோட உடலுக்கு நல்லதும் எந்த ஒரு பக்கவிலையும் இல்லாததும். இது நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற சுற்றுகள் நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம போயிடலாம். இன்றைக்கான சுற்று பார்த்தீங்கன்னா இடது வலது, இடது ஊஞ்சல் வலது ஊஞ்சல். முதல்ல நம்ம வலது ஊஞ்சல் செய்ய கட்டுறேன். ரொம்ப எளிமை தான். ஊஞ்சல் சுற்றுகள் எல்லாமே பெண்டுலம் இதில் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி அந்த அசைவில் இருக்கிறது. இதுக்கு பேர் ஊஞ்சல் சுற்றுகள் பேர். முதல்ல வலது ஊஞ்சல் என்னென்னு பார்த்துடலாம். நேராக வலதுக்கு முன்னாடி தூக்குறோம், நேராக பின்னாடி. கரலாக்கட்டையோட அடிப்பகுதியில் உங்களோட கண் பார்வை இருக்கட்டும். இதில் கால் வந்து நீங்கள் அசைக்க வேணாம், இடுப்பை மட்டுமே திரும்ப முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? மூச்சு இழுக்கணும், விடுறோம். சரிங்களா? இதிலே மூச்சு பயிற்சி வந்து 2 விதமாக செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, உடலை ஒட்டி வரும்பொழுது மூச்சு விட்டு வெளியே போகும் மூச்சு எடுக்கலாம். அப்போ இதில் நம்ம கவனிக்க 2 முறை நம்ம இது உடலை விட்டு வெளியே போகும் ஒரே சுற்றில். எடுத்து உடலை விட்டு வெளியே போகுங்களா, இழுத்து இப்படி நம்ம பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? இதில் 2 வகையான மூச்சில் நம்ம பயிற்சி பண்ணலாம். ஒன்று, பின்பக்கம் போகும் மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இப்படியும் செய்யலாம். இதில் 2 முறை நம்ம உடலை விட்டு வெளியே போகும்போது நம்ம 2 மூச்சுலாம் எடுக்கலாம். எப்படின்னா, வெளியே போகும்போது மூச்சு இழுத்து உள்ள வரும்போது மூச்சு விட பாருங்க. இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? இதுதான் இது வலது ஊஞ்சல், இது இடது ஊஞ்சல். சரிங்களா? நம்ம பார்த்தது முன் ஊஞ்சல், அதிலே தோல் உயரம் கால் உயரம் பார்த்துருப்போம். முன்பின் ஊஞ்சல் பார்த்துருப்போம். இது இடது ஊஞ்சல் வலது ஊஞ்சல். இது 4வது சுற்று. சரிங்களா? அடிப்படை சுற்றுல 4வது சுற்று. அதில் முதல்ல வணக்க சுற்றுல 2 பார்த்துருப்போம். அதோட சேர்த்தா இதோட நமக்கு 6 சுற்றுகள் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இது தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்க. ஒரு சுற்று வந்து 18 முறை வந்ததுக்கப்புறம் அடுத்த சுற்றை பயிற்சி பண்ணுங்க. அது வரைக்கும் அதே சுற்றையை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. தொடர்ந்து பயணிகள், தொடர்ந்து பயணிப்போம். ஏதாவது சந்தேகங்கள் நீங்கள் கருத்துரை பற்றி தெரிவிங்க. அடுத்தது காலையில் பார்க்கலாம். கரலாக்கட்டை பற்றின வரலாறு இது எல்லாமே நம்ம அடுத்தது காலையில் நம்ம பதிவிடுவோம். தேவை இருக்கிறப்ப நம்ம அதை பதிவிடுவோம். அது வரைக்கும் சுற்றுகள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பயணிகள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.